அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜும்ஆவுடைய தினத்துல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு குட்டி திக்ரு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திக்ர ஓதுறதுக்கு 5 நிமிடம் இருந்தால் போதுமானது. அல்ஹம்துலில்லா. ஆனால் நமக்கு நிறைய பலன நமக்கு பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கு. இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீங்க 75 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துஆவுல நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதுல மிக முக்கியமானது இத ஓதி முடிச்சுட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாலே உங்களோட மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான நேரத்த இது தொடங்கி வைக்கும். ஏன்னா, இது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னும் இந்த ஒரு திக்ர நீங்க ஓதுறதின் காரணமா, அல்லாஹ் தஆலா உங்களோட வாழ்க்கைய ரொம்ப விசாலப்படுத்துவான். உங்களோட ரிஸ்க்ல, வாழ்வாதாரத்துல அல்லாஹ் பெருவாரியான பரக்கத்த கொடுப்பான். இன்னும் இந்த திக்ர ஓதுறவங்களுக்கு முகத்த அல்லாஹ் தஆலா பிரகாசமா, ஒளிமயமா மாத்துறான். இதுவும் நம்மள்ல நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னும் நம்மள்ல நிறைய பேரு எல்லா சூழ்நிலைகள்லையுமே கஷ்டத்த மட்டும் தான் உணருவோம். என்னோட வாழ்க்கையே ரொம்ப சோதனையா இருக்கு. என்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த திக்ர நீங்க ஓதி முடிச்ச உடனேயே அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கைய அப்படியே மாத்துறான். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நலவா மட்டும் தான் நடக்கும். உங்களோட வாழ்க்கைய இனிமையா மாத்தி தருவான். இந்த இனிமைய நம்மள நிறைய பேரு அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, ஒரே ஒரு திக்ர நம்ம சொல்லக்கூடிய முறையில சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா ரொம்ப இனிமையாக்குவான். நம்மள நிறைய பேரு வாழ்க்கை ரொம்ப இனிமையானதுன்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கஷ்டம், கவலை இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசுக்கு அல்லாஹ் இனிமைய கொடுப்பான் அப்படிங்கிறது நிறைய பேரு உணர்றது கிடையாது. இந்த வாழ்க்கையே நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான். அத உணராம, நம்ம எப்படி எப்படியோ நம்மளோட வாழ்க்கைக்கு சில விஷயங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட வாழ்க்கையே சோதனை தான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்மளோட மனசுல நிறைய மாற்றங்கள கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்துல. மாற்றத்த கொண்டு வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கைய உணர ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். கண்டிப்பா கஷ்டப்படக்கூடியவங்க, மன அழுத்தத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, நீங்க உங்களோட வாழ்க்கைய அல்லாஹ் எதற்காக கொடுத்திருக்கிறான்? போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. ஆனா நம்ம இருக்கிறோம் தானே! நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்லல்ல. ஆனா நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதற்கே முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்ப நம்மள இன்னுமே அல்லாஹ் உயிரோட வச்சிருக்கிறான் அப்படின்னா, அதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்ப நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அர்த்தமா நம்ம உணர ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே உணருங்க. அல்லாஹ்விடத்துல அதிகம் நெருங்குங்க. இதுபோல திக்ர செஞ்சு மனதார அல்லாஹ்விடத்துல கேளுங்க. உங்களுக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் ரப்பு தருவான். எனவே இந்த வாழ்க்கைய இனிமையா மாத்தணும் அப்படின்னா, இதுபோல திக்ருகளால மட்டும் தான் முடியும். நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 வார்த்தைய தான் சொல்லி தரப்போறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்தும். உங்களோட முகத்த அழகா மாத்தும். உங்களோட மனச, உங்களோட புத்திய அழகா மாத்திரும். உங்களோட எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் ரொம்ப பிரகாசமா, ஒளிமயமா மாத்துவான். அப்படிப்பட்ட இந்த திக்ர் என்ன அப்படின்னா, அதுதான் யா நூருல்லாஹ், யா நூறு முஹம்மத். அல்லாஹ் ஒளியானவன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியானவர்கள், ஒளி நிறைந்தவர்கள். இதுதான். இந்த வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையவே பிரகாசமா மாத்தும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா, ஒளி நிறைந்தவனே அப்படின்னு அல்லாஹ்வ அழைக்கும்போது, கண்டிப்பா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கைய பிரகாசமாக்குவான். நம்மளோட முகத்த அழகா மாத்துவான். அப்படிதான் ரசூலுல்லாவ ஒளி நிறைந்தவர்களே அப்படின்னு அழைக்கும்போது, அதற்குரிய தன்மை நமக்கு கிடைக்கும். எப்படி அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள சொல்லும்போது பலன் கிடைக்குதோ, அதே மாரி ரசூலுல்லாஹ்வ அழைக்கும்போதும் நமக்கு பலன் கிடைக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கும் நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையா? நம்மள நிறைய பேர் அத ஓதிட்டு தானே இருக்கோம். அந்த பெயர்கள்ல ஏதாவது ஒரு பெயர நம்ம திக்ர் செஞ்சாலும், நமக்கு நிறைய நியாமத்தும், நிறைய அருட்கொடைகளும் கிடைக்கக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு இந்த ஒளி நிறைந்த முஹம்மதே என்னும் ஒளி நிறைந்த அல்லாஹ்வேன்னு அழைக்கக்கூடிய இந்த வார்த்தைய ரொம்ப மனதார உணர்ந்து சொல்லுங்க. ஏன்னா, அல்லாஹ்வும், ரசூலையும் தான்
நம்ம அழைக்கிறோம். கண்டிப்பா அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எப்பவுமே அல்லாஹ்வுக்கு நெருக்கமா ரசூலுல்லாஹ்வ நம்ம சேர்த்து ஒரு திக்ர் செய்றோம், ஒரு அமல் செய்றோம் அப்படின்னா, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா நீங்க எப்ப அல்லாஹ்வினுடைய திருப்பெயர திக்ர் செய்றீங்களோ, அதேபோல ரசூலுல்லாஹ்வுடைய பெயரையும் சேர்த்து நீங்க திக்ர் செய்யுங்க. கண்டிப்பா உங்களோட துஆக்கள உடனுக்குடன் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் ரிஸ்க் விசாலப்படும். இன்னும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையானதா இருக்கும். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமையிலயும் ரொம்ப இனிமையா இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு அமல தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இத ஓதுங்க. ரசூலுல்லாவினுடைய பெயர நீங்க சொல்லும்போது, கண்டிப்பா ஸலவாத் ஓதக்கூடிய நன்மைய அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுடைய வாழ்க்கையையும், முகத்தையும், மனதையும், இன்னும் கபருடைய வாழ்க்கையும், இன்னும் மறுமை வாழ்க்கையும் ஒளி நிறைந்ததாக மாற்றுவானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன், யா அல்லாஹ்ன்னு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படியே ஆமீனாக்கி தரட்டும். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது ஸலவாத்த ஓதணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும், நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட தமிழ் குர்ஆன், அரபி குர்ஆன், தர்ஜுமா குர்ஆன், குர்ஆன் வெரைட்டில உங்களுக்கு எது வேணும்னாலும் கிடைக்கும். மேலும் வீட்டு தயாரிப்பு அதாவது அழகுக்கு, ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், சந்தனம், ஜாதிக்காய், ரோஜா கலந்த ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சுத்தமான பன்னீர் ரோஜா இதழ்களுடைய துகள்கள், தூள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சுத்தமான முல்தானி மெட்டி பவுடரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் தூய்மையான சந்தன மர பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட சந்தன துகள்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முக அழக மேம்படுத்தக்கூடிய, இன்னும் முகத்தை இளமையா வச்சுக்கக்கூடிய மஞ்சிஸ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் நம்மக்கிட்ட சுத்தமான தேனும் கிடைக்கும். இதில உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.